அப்ப நம்ம லாஸ்டா எதுல விட்டோம் என்று சொன்னா வெட்டு துண்டு என்ன வெட்டும் புள்ளி வெட்டு துண்டு அதானே ரைட். அப்ப அடுத்த ஒரு கிராஃப் ஒன்று நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா அந்த கிராஃப்ல ஒரு வரைப்பு இப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்ளும் சரியா. அந்த வரைப்புல எக்ஸில் அந்த எந்த புள்ளியை வெட்டுறது இப்போ உதாரணத்துக்கு 3 என்ற புள்ளியை வெட்டினால் இந்த சார்பு இந்த கோட்டினுடைய வெட்டுத்துண்டு யாரு 3ஆக இருப்பாரு சரியா. கோட்டை வெட்டுத்துண்டு யாராக இருப்பாரு 3ஆக இருப்பாரு. அதான் சொல்ற வெட்டும் புள்ளி அல்லது வெட்டுத்துண்டு. அதாவது வையச்சை எந்த புள்ளியில வெட்டுறதுங்கிறது தான் எங்களோட கான்செப்டாக இருக்கும். ரைட் தானே ரைட் ஓகே. அப்போ வரைவு ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற வரைப்புகள் வேக நேர வரைப்பு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. அதை வச்சுட்டு எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம் பார்த்துட்டு புகையிடும் ரைட்டா. இப்போ நான் அழிக்கிறேன்னா படித்தன்னு சொன்னா கோணம் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சாய்வுன்னு சொல்றேன் ஏன்னா எல்லாம் ஓகே தானே. இப்ப நாம வேக நேர வரைப்பு VT கிராஃப் பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதாவது ஒரு வரைப்பு நாங்க எடுத்தோம் என்று சொன்னா எக்ஸ் அச்சில டீயும் டீட அலகு செகண்டாக இருக்கணும். ஒய் அச்சில பியும் விக்கு வந்துக்கிட்டு மீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கணும். இப்ப ஒரு வீட்டு கிராஃப்ல இப்ப கிராஃப் என்றாலே அங்க படித்திலும் கட்டாயம் இருக்கும் என்ன. இப்ப என்ன சொல்றேன் உதாரணத்துக்கு வீட்டு கிராஃப்ல இப்படி போகுது ஒரு வரைபடம் வச்சுக்கொள்ளும் சரியா. இப்ப இதுக்கு ஒரு ஒரு படித்தல் இருக்குமே இருக்காதா இருக்கும். இப்ப அதை பத்தி சுட்டு ஆராயும். வீட்டு கிராஃபினுடைய என்னது வீட்டு கிராஃபினுடைய படித்தல் என்று சொல்றது சாய்வு. அந்த எக்ஸ் அச்சோட அந்த கோடு வாக்குற கோணம் சரியா. நான் ஒரு தீட்டான்னு வச்சுக்கொள்றேன் சரியா. தீட்டான்னு வச்சுக்கொண்டு சொன்னால் படித்திறனை நான் காணணும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் டான் தீட்டா போடணும். என்னது டான் தீட்டா. படித்திறன் சமன் டான் தீட்டா. டான் தீட்டாவில் போட்டோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் டான் தீட்டான்னு சொல்றது என்னத்தை குறிக்கும் சொன்னா நானே சொல்லித்தான் ரைட்டா. திரிகோண கணித விகிதங்கள்ல சில கான்செப்ட் இருக்கு. முதலாவது சைன், அடுத்தது கோஸ், டான், இவ்வளவு போதும் சரியா. ஈக்குவல் போட்டு கொள்ளுங்க. அதே மாதிரி கோடு இப்ப எப்படி எழுதுன்னு பார்த்து கொள்ளுங்க. எடுப்பன் அதாவது எதிர்பக்கம் என எதிர்பக்கம் செம்பக்கம், அதே மாதிரி அயல் பக்கம் செம்பக்கம், அதே மாதிரி எதிர்பக்கம் அயல் பக்கம். இதான வாய்ப்பாடாக இருக்கும். அப்ப சைனுக்கு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொசுக்கு அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டானுக்கு எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் சரியா. அதாவது பாடமாக்குறது எப்படின்னு சொன்னால் சைன் கோஸ் டான் என்று போட்டுட்டு ஈக்குவல் போட்டு கோடன் அடிச்சுட்டு நீங்க எழுதணும் எடுப்பன் செருப்பன் அடிப்பன் செருப்பாரு எடுப்பன் அடிப்பன் அதே ரைட்டா. இப்ப சிலாக்களுக்கு எதிர அயல் பக்கம் எதிர செம்பக்கம் அந்த கான்செப்ட் தெரியாம இருக்கும் தானே உள்ளாவே சொல்லிக்கணும். திருகோண கணித விகிதங்கள் பாவிக்கணும் என்று சொன்னால் செங்கோண முக்கோணி தான் வெளியீடாக இருக்கும் சரியா. ஒரு செங்கோண முக்கோணிக்கு தான் திருகோண விகிதங்கள் பாவிச்சுக் கொள்ள இயலும் சரியா. ரைட். இதுல இந்த செங்கோணம் இருக்கிறது தானே. செங்கோணம் எத்தனை பாக 90 பாக. இந்த செங்கோணம் யார பார்த்துட்டு இருக்காரோ அவரைத்தான் சொல்லுவோம் செம்பக்கம். என்னது செம்பக்கம் என்று சொல்லுவோம் சரியா. அதே மாதிரி ஒரு கோணத்தை அவர் தாரார். அந்த முக்கோணத்தை ஒரு கோணம், இந்த கோணத்தை ஒரு டீட்டான்னு தாரார் சரியா. அப்படி கோணத்தை தாரார் என்று சொன்னா
அந்த கோணம் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் சொல்றது எதிர்பக்கம். இந்த கோணம் பார்த்துட்டு இருக்காரு, யாரை பார்த்துட்டு இருக்காரு? இந்த பக்கத்தை தானே, இவர்தான் சொல்றது எதிர்பக்கம். என்னது? எதிர்பக்கம் என்று சொல்ற. இப்போ ஓகேவா? அப்ப முக்கோணத்துக்கு 3 கோடுகள் அல்ல 2 கோடு பாஸ் ஆயிட்டு சொன்னால் மூணாவது இருக்கிற கோடை சொல்றது அயல் பக்கம். என்னன்னு சொல்லி டவுட்டே இருக்கக்கூடாது, அயல் பக்கம். சரி, நமக்கு இங்க வந்தவன் சொன்னால் படித்திறன் சமன் டான் தீட்டா என்று சொல்ற இல்லையா? அப்ப டான் தீட்டாவோட நம்ம பிரதியிட்டம் என்று சொன்னால் அப்ப டாண்ட பெருமானம் என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஒன்றானே ஒன்றானே. அப்ப இதை நாங்க ஒரு முக்கோணியாக ஃபில் பண்ணினோம் என்று சொன்னால் செங்கோணம் இங்க இருக்க போகுது, செங்கோணம் இங்க இருக்க போகுது. சரியா? ரைட். அப்ப டான் தீட்டான்னு சொல்றதுல வாய்ப்பாடு என்ன? எதிர் பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ரைட். அப்ப எதிர்பக்கம் என்று சொல்றது அவர் தந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிறது. இவர்தான் தந்த கோணம், அதுக்கு எதிரே இந்த கோடு தான் இருக்கு. இந்த கோடு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வி என்று சொல்லுவோம். என்னது? வி என்று சொல்லுவோம். அயல் பக்கம் இது செங்கோணம் நோக்கி இருக்கிறது சொல்ற செம்பக்கம். இவர் செம்பக்கம், இவர் எதிர்பக்கம் என்று சொன்னா சம்பந்தம் இல்லை. இந்த பக்கம் அது என்னது? நேரமாக இருக்க போகுது. ஒன்றானே நேரம். அப்ப வி/டி. எங்களுக்கு தெரியும் வேகம் நேரம் என்று சொன்னால் என்ன வரப்போகுது? ஒன்று படித்திறன் வேகம் நேர்ந்தது என்று சொன்னால் அது, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வாய்ப்பாடு, வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்ன? 6 மூடுகள். சோ படித்திறன் சமன் 6 மூடுகளை தரும். என்னது? 6 மூடுகளை தரும். படித்திறன் சமன் என்ன தரப்போது? 6 மூடுகளை தரப்போது நாங்கள் நிறுவி எடுத்திருக்கிறோம். சரியா? அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த முக்கோணிட நான் பரப்பை கண்டன் என்று சொன்னால் என்னது? இந்த முக்கோணினுடைய பரப்பை கண்டன் என்று சொன்னால் அந்த பரப்பு என்னத்தை தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். என்ன தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். அப்ப உங்களுக்கு தெரியணும், ஒரு வேக நேர வரைப்பினுடைய படித்திறன் எம்மானது 6 மூடுகளை தரும். அதே மாதிரி அந்த முக்கோணியினுடைய, அதாவது அந்த உருவினுடைய பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். ரைட்டா? இவ்வளவு உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? இப்ப இந்த வரைபொருள் நம்ம என்ன செய்யணும்? 6000 மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ரைட்டா? ஓகே. அதே மாதிரி எஸ்டிக்கு பார்த்துருவோம். ரைட். அப்ப இங்க எஸ் இங்க டி, அதாவது இங்க மீட்டர்ல இங்க செகண்ட்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. இடப்பெயர்ச்சி versus நேர வரைப்பு. இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு சொன்னால் அதை நான் நேராக எடுத்துக்கொள்றேன்னா கன்செப்டுக்காக வேண்டி போட்டா இவரை படுத்துறத கண்டாலும் என்ன செய்யும்? தீட்டா தான் வரப்போகுது. போமா? இப்போ நம்ம ஒரு முக்கோணத்தை ஃபில் பண்ணி வச்சு கொள்ளுவோம், தேவைப்படும். இப்ப இதர இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்தல் பார்க்க போனாலும் என்னத்தை போடணும்? டான் தீட்டாவை தான் போடணும். சரியா? இப்ப டான் தீட்டா போட்டால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இந்த ஈக்குவேஷன் தெரியும் எங்களுக்கு. சோ எதிர்பக்கம் இங்க எஸ் தரும், அயல் பக்கம் நேரத்தை தரும். சோ இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்னத்தை தரும்? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சோ இதனுடைய படித்திறன், அதாவது இடப்பெயர்ச்சி நேரத்தினுடைய படித்திறனானது எதை தரப்போறாரு? வேகத்தை தரப்போறாரு. என்னது? வேகத்தை தரும். வேகத்தை தரும். ரைட். என்ன சொல்றேன்? இந்த இடப்பெயர்ச்சி நேரத்தினுடைய
பரப்பளவுகள் காண முடியாது. ஏனென்று சொன்னால் அது வரைவாக்கப்படுறதால என்ன செய்ய முடியாது, காண முடியாது. பட் ஒன்று மட்டும் சொல்ல இயலும், இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு வந்துக்கிட்டு எங்கேயோ சுத்திட்டு போயிட்டு திரும்ப பழைய இடத்துக்கே வந்துட்டுன்னு சொன்னா அதை என்ன செய்வோம், பூச்சியமாக கருதி கொள்வோம். பூச்சியமாக கருதி கொள்வோம், அமைச்சு கொள்வோம் தானே. ஓகே, அப்ப வேக நேர வரைப்பு என்றால் என்ன சொல்லியிருக்கோம், இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இந்த வரைவினுடைய சில கன்செப்டை பார்க்கணும், அதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்பீடா. இதெல்லாம் இது கிளியர் தானே. அப்ப வேக நேர வரைப்பினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும், பரப்பளவு இடப்பெயர்ச்சி தரும். அங்க இடப்பெயர்ச்சி நேர வரைப்பினுடைய படித்திறனானது வேகத்தை தரும், அங்க பரப்பு கண்டுகொள்ள முடியாத இருக்கு. இதை அழிச்சு போட்டு நாங்க சில வரைப்புகளை வந்து ஒப்பிட வேண்டி இருக்கு, ஒப்பிட்டு கொள்ளுவோம். சரிதானே. இப்ப பாருங்க, ஒரு வரைப்புண்ட நான் எடுக்கிறேன், அந்த வரைப்பு இவ்வாறு போறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறு போறார், அந்த வரைப்பு இவ்வாறு போறார் என்று வச்சுக்கொள்ளுங்க. அதுதானே. இப்ப இங்க எங்களுக்கு தெரிய வேண்டிய, அதாவது என்ன கிராஃப் சொன்னால் VT கிராஃப். அப்ப இதுக்கு நாங்க டீட்டா சொல்லி போடுவோம் இல்லையா, ரைட். இப்ப இந்த இதுல பாருங்க என்ன கான்செப்ட் சொன்னால், நாங்க எங்க கோணத்தை பார்த்தாலும் இங்க டீட்டா, இங்கேயும் டீட்டா, இங்கேயும் டீட்டா. ஏன்னு சொன்னால் இங்க கோணம் மாறாது, ஓம் தானே. இந்த கோடுகள்ல இங்க எங்க கோணத்தளத்தை பார்த்தாலும் ஒரே கோணமாக தான் இருக்க போகுது. இப்போ 30 பாகங்கள் இல்லை 30 பாகம் இருக்கும், சீராக என்ன செய்யுது இருக்கி. ஸோ எங்களுக்கு தெரிய வேண்டிய முடிவு, இங்க படித்திறன் என்று சொல்றது கோணம் தானே, கோணம் தானே. அப்படி பாருங்க, கோணம் இங்க மாறுதா, கோணம் மாறல, கோணம் மாறல. அப்ப சாய்வு மாறுமா, சாய்வு மாறி இருக்குதா, இப்படி இப்படி இல்லை, ஒரே சாய்வு தான். அப்ப சாய்வு மாறல. ஆகவே எம் படித்திறன் என்ன செய்யாது, மாறாது. உங்களுக்கு தெரியும் படித்திறன் என்று சொல்றது என்ன, ஆர்முடுகள். எனவே ஆர்முடுகள் என்ன செய்யாது, மாறாது. ஆர்முடுகள் மாறல. ஆர்முடுகள் மாறல என்று சொன்னா சீரான ஆர்முடுகளாக இருக்கும். அதாவது ஆர்முடுகள் மாறல என்று சொன்னா என்ன அர்த்தம், அதுக்கு சீரான ஆர்முடுகளாக இருக்கும். அதாவது சீரான ஆர்முடுகள். அப்ப இந்த வரைவு என்ன சொல்லும், இந்த வரைவு ஆர்முடுகளுக்குரிய வரைவாக இருக்கும். எனது ஆர்முடுகளுக்குரிய வரைவாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல இயலும், வேகம் ஒரே இடத்துல இருக்கா, மாறி மாறி போகுது. அந்த மாறி மாறி போற வேகம் வந்துக்கிட்டு சீராக மாறுது. எப்படி சீராக மாறுது, அதான் சீராக மாறுது என்று சொன்னா, இப்ப 0 இருந்து 5 மாறினா திரும்ப 10 மாறுற, திரும்ப 15 மாறுற. இப்படி சீராக ஒரே கேப்ல என்ன செய்யுது, வேகம் மாறிட்டு போகுது. ஆர்முடுகள் சீரான ஆர்முடுகள், ஃபுல்லா அந்த கோடு ஃபுல்லாவே ஒரே ஆர்முடுகளாக என்ன செய்யும், இருக்க போகுது. அப்ப இது முதலாவது வரைபட கான்செப்ட். சரியா, பாடமாக்குறதுல சரியான கான்செப்ட். இரண்டாவது வரைபடம் சொல்லிக்கொள்வோம். இரண்டாவது வரைப்பு எப்படி என்று சொன்னால் இப்படி, ரைட், இப்படி இதுதானே. இப்படி போகுதுன்னு சொன்னா இங்க கோணம் என்று சொல்ற ஒரு அமைப்பு இருக்குமா, கோணமே இல்லை. சோ கோணம் இங்க எப்படி இருக்க போது, கோணம் 0. எனவே சாய்வு 0. ஆகவே படித்திறன் எம்மானது 0. எனவே படித்திறன் சொல்றது என்னத்த, ஆர்முடுகளை.
ஸோ ஆர்முடுகள் 0. எனவே இங்க என்ன நடக்குது? மாறா வேகம். இங்க மாறா வேகம். ஒரு பைக் ஸ்டார்ட் அலகுகள் இது போட்டுக்கொள்ளணுமா? அந்த இதுகளை எது காரியங்களை குறிச்சு கொள்ளணும். சரியா? VT கிராஃப். இங்க மீட்டர் செகண்ட் -1 அலகு, இங்க நேரத்துக்கு செகண்ட் அலகு, இங்க நேரத்துக்கு செகண்ட். அதே மாதிரி விக்கி மீட்டர் செகண்ட் -1 அலா போட்டுக்கொள்ளணுமா? ரைட். அப்ப இங்க ஒரு வாகனம் 20 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல ஸ்டார்ட் பண்ணினா அது அந்த இயக்கம் ஃபுல்லாவே என்ன செய்யுது? 20 மீட்டர் செகண்ட் -1 அப்படி, அதாவது முறுக்கி பிடிச்சவர் அப்படியோ பிடிச்சிட்டு போறாரு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு போறாரு. அந்த கான்செப்ட் தான் இது. சரியா? இது பைக்கேரி குந்தி பைய 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 சமனா முறுக்குறாரு. அப்படி ஃப்ளோர்ல போகுது. இங்க அப்படியே முறுக்கினவர் அப்படி நிற்காரு. என்ன ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படியே பார்த்து நிற்கிறார். பைக் போயிட்டு ஒரே வேகத்துல. சரியா? ரைட். மூன்றாவது வரைப்பு என்னத்தை சொல்றாருன்னு சொன்னா, மூன்றாவது வரைப்பு இல்ல, கீழே ஒரு பெரிய கிராஃப் வந்துடும். அப்ப இதுவும் அதே மாதிரி v மீட்டர் செகண்ட் -1 t செகண்ட்ல இருக்கு. இங்க இப்படி போகுது. சரியா? இப்படி போகுது. அப்ப இங்க நாங்க கோணத்தை பார்த்தோம்னு சொன்னால், இங்க நாங்க கோணத்தை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி பார்க்கிற கோணம்? இங்க இப்படி பார்ப்போம். எப்படி கோணத்தை பார்த்தாலும் இங்கேயும் கோணம் என்ன செய்யல? மாறல. அப்ப ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும் கோணம் மாறல. அப்ப சாய்வு அதே சாய்வு தான், மாறல. ஆகவே படித்து என்ன செய்யாது? மாறாது. இருந்தாலும் இவரை திசையை பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், ஒரு கிராஃப்ல பிளஸ் பக்கம் இருக்கும், மைனஸ் பக்கம் இருக்கும். நீங்க அமைச்சுக்கணும். மேலுக்கு போனா பிளஸ், கீழுக்கு போனா மைனஸ், மேலுக்கு போனா பிளஸ், கீழுக்கு போனா மைனஸ். இவர் கீழ்த்து பக்கத்துல வாராரு. எனவே இது படித்து மாறாது, ஆறுமுடுகள் மாறாது. பட் திசை மாறத்தால அவர் நாங்க சொல்லுவோம் அமர்முடு. மாறாத அமர்முடு என்ன சொல்லுவோம்? மாறாத அமர்முடுகள் என்று சொல்லுவோம். அங்க மாறாத ஆறுமுடுகள் மாதிரி இங்க மாறாத அமர்முடுகள் என்று சொல்லுவோம். என்று சொன்னால் இயக்கம் மீண்டும் நடக்குது, திரும்ப நடக்குது. போன திசையில் திரும்ப என்ன செய்யுது? போக பார்க்குது வண்டி. ரைட்டா? இது அதோட கான்செப்டாக இருக்கும். இப்போ கோணத்தை வச்சு சாய்வை வச்சு படித்துட்டு வச்சு தாங்க என்ன செய்யறாங்க? முடிவு எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு அது இது ஆறுமுடுகள், அது அங்க மாறா வேகம், அங்க பக்கம் அமர்முடுகள். சரியா? இப்போ நம்ம பெரிய ஒரு பிக்கான ஒரு கிராஃப் எடுத்து அதை நம்ம பார்த்துக்கொள்வோம் என்ன கான்செப்ட். சரியா? டோட்டலா இருக்கிற மாதிரி ஒரு வரைவு. சரியா? இல்லாட்டி அதுக்கு விஸ்டுக்கு இதுல இடப்பெயர்ச்சியினுடைய சார்பை பார்த்துட்டு மொத்தமா கிராஃபை வரையும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே VT கிராஃப் தானே. இப்ப ST கிராஃப் இது ஒப்பிட்டு பார்த்துக்கணும். ST கிராஃப் இங்க VT கிராஃப். ரைட். இப்ப இவர வரைவுக்கு உரிய ST வரையணும். அதே மாதிரி இவர வரைவுக்குரிய ST வரையணும். அதே மாதிரி இவர வரைவுக்குரிய ST கிராஃபை வரையணும். அலகுகள் முக்கியம். S மீட்டர்ல இருக்கணும். T வந்துகிட்டு செகண்ட் இருக்கணும். S இடப்பெயர்ச்சி வந்துகிட்டு மீட்டர்ல இருக்கணும். டைம் வந்துகிட்டு செகண்ட்ல இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி. இப்ப VT கிராஃபினுடைய ஆறுமுடுகள் மாறாத இருக்கு. ஆனா நாங்க பார்க்கலாம், இப்ப ST கிராஃப் ஒன்ற என்னது? ST கிராஃப் ஒன்ற படித்திறனானது வேகத்தை தரும். தானே? உண்மையை சொல்லுங்க.
VT கிராஃபினுடைய படித்திறன் ஆர் முடுகல தார மாதிரி ஆர் முடுகல தார மாதிரி ST கிராஃபினுடைய படித்திறன் எதை தரப்போது வேகத்தை தரப்போது எங்களுக்கு அது தெரியும் சோ இங்க அழகா உத்து பாருங்க இங்க வேகம் கூடுது சீரா கூடுது ஒன்றானே அதாவது 0 5 10 அப்படிதானே கூடுது கூடுது இல்லையா கூடுது சோ இதுல ST கிராஃப்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் வேகத்தையும் கூடுற மாதிரி என்ன செய்யணும் வரையணும் சோ இது எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் இதுல படத்துல எப்படி செய்யுது இங்க தீட்டான்னு சொன்னா அங்க பீட்டா இங்க ஆல்பா அப்ப கூட்டிட்டு போகுது கோணம் ஒன்றானே அப்ப கோணம் கூட்டிட்டு போறதால வேகம் என்ன செய்யுது கூட்டிட்டு போகுது ஆனா கூடுற வீதத்துல சீரா கூடுது சரியா இங்க சீரான இயக்கம் தானே சோ இப்படி வார VT கிராஃபுக்கு நீங்க ST எப்படி வரையணும் இப்படி வளைஞ்ச மாதிரி வரையணும் சரியா அந்த மாதிரி அதே மாதிரி இங்க வந்துகிட்டு வேகம் மாறுதா வேகம் மாறவில்லை சோ இங்கேயும் வேகம் என்ன செய்யக்கூடாது படித்திறனை கண்டா வேகம் மாறக்கூடா படித்திறனை கண்டு வேகம் மாறப்போறான்னு சொன்னா படித்திறன் மாறப்போறா அடே ஒரு ST கிராஃப்ல படித்திறன் தானே வேகம் இங்க வேகம் மாறுதா அந்த வரைவு இந்த வரைவுக்கான வரைவை தான் இங்க வரைய போறான் அப்ப இங்க வேகம் மாறலன்னு சொன்னா இங்க வேகம் மாறுமா அங்கே வேகம் மாறப்போறான் இங்க வேகம் மாறப்போறான்னு சொன்னா இங்க படித்திறன் தானே வேகத்தை தரும் படித்திறன் மாறப்போறா இப்ப படித்திறன் மாறப்போறான்னு சொன்னா அந்த வரைவு எப்படி வரும் இப்படி போகும் நேரா சரியா நேரா போகும் இங்கான படித்திறன் மாற மாட்டு அப்ப VT கிராஃபினுடைய இந்த வரைவு ST கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நேரா வரலையா அதே மாதிரி அங்க ரைட் அப்ப VT கிராஃப்ல அமர்முடுகள் ஆர்முடு நம்ம எப்படி போட்டோம் அதான் மாத்தி போட்டா அமர்முடுகள் வரும் இல்லையா எப்படி வரும் இப்படி வரப்போகுது அதாவது இப்படி வரப்போகுது சரியா ரைட் என்ன செஞ்ச தானே ரைட் ஓகே மேலுக்கு இருக்கிற VT கிராஃபை நாம STக்கு மாத்தி இருக்கிறோம் அதுவும் ப்ராப்பரா மாத்தி இருக்கிறோம் சும்மா எழுதிட்டு போலே குட்டா சொல்லி தந்தீங்க எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது ரைட் தானே அப்ப இந்த கான்செப்ட் எடுத்தோம்னு சொன்னால் இவரு ஒரு 15 கோணத்துல இருந்து ஒர்க் பண்ணது இல்லையா இவர் இந்த வரைவுக்கோ இந்த வரைவை பார்த்துக்கொள்ளுங்க 15 ஸ்பீட்ல இருந்து 5 குறையுது அப்ப 10 மாறும் திரும்ப அதே 5 தான் குறையும் 5 மாறு திரும்ப அண்ணா 5 கொஞ்சம் முக்கிய மாறும் இப்படி கான்செப்ட் தான் இது இங்க சீராக கூடிக்கொண்டு போகுது அங்க சீராக குறைந்து கொண்டும் போகுது சோ அங்க அமர்முடுகள் இங்க ஆர்முடுகள் சொல்லுங்க எல்லாம் ஃபுல்லா கிளியரா இது ஒத்த பார்வைகளா வரைஞ்சு கொடுங்க ஸ்பீடா ரைட் அப்ப கிளியர் தானே இதெல்லாம் தெரியும் தானே சைன் காஸ் டான் மறந்துட்டா கேப்பம் ஒரு ஆள் எடுப்பன் செருப்பன் அடிப்பன் செருப்பாளர் எடுப்பன் அடிப்பன் அது என்ன சாய்ஸ் அப்ப என்ன ஒரு கேள்வி அளிக்கம் காட்டிலும் VT கிராஃபினுடைய படித்திறனானது எதை தரும் என்ன 6 முழுவதும் தரும் ஓகே சோ ST கிராஃபினுடைய பரப்பளவு தூரத்தை தரும் சரியா முடியாது ST கிராஃபினுடைய பரப்பளவு தூரத்தை தரும் செல்ல முடியாதா முடியாது எது தரும்னு சொல்லி ரியலாவே செல்ல முடியாதா அது தூரத்தை தரும் டிஸ்கஸ் பண்ணுமா லேட்டா ஏன்னா காண ஏலா ஏன் தெரியுமா காணலாம் எங்க காண முடியாதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க இப்ப நம்ம சமரிக்கான ஒரு கிராஃபை பார்த்துட்டு என்ன செய்யறோம் அடுத்த சாப்டருக்கு போறோம்
தொண்டைகளுக்கு ரைட். அப்போ ஒரு கிராஃப் இருக்கிறார்கள். இந்த பக்கமும் ஒரு கிராஃப் நேராகவே வருது இல்லைண்ணே, ஒரு பிரச்சனை இல்லையா? ரூலர் வச்சுதான் ஓகே ரைட். இங்க இருக்கிற போறது v அப்படின்ட்டு போடணும், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதே மாதிரி இங்க செகண்டா டி என்னத்துல வரும், செகண்ட்ல வரும். இப்போ ஒரு அழகான கிராஃப் ஒன்று கீழே போறோம், பார்த்து கொள்ளுங்க. டி வந்து இப்படி போய் நேரா போகணுமா, நீங்க செய்வீங்க. டி போய் திரும்ப அண்ணா அப்படி இறங்கி அதோட தொடர்ச்சியா இறங்கணும். தொடர்ச்சியா இறங்காட்டி இங்க பாருங்க, இந்த கோடு அப்படியே நேரா பொட் பண்ணணுமா, இந்த மாதிரிக்கா நேரா பொட் பண்ணணும். சரியா, பொட் பண்ணிட்டு இந்த பக்கம் வரணும். சரியா, இதோ சித்திரம் அறிகிறேன். இப்போ இதை சொல்றேன். இவர் ஏ, இவர் பி, இவர் சி, இவர் டி, இவர் இ, இவர் எஃப். சரி, இது கேபிட்டல் டியில் சிம்பிள் டி, இங்கே ஒரு பிளேன் வந்து ரைட். ஓகே சரியா, இந்த வரைப்பை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு ஏற்றாற் போல் இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு வரைஞ்சு கொள்வோம். சரியா, அந்த மாதிரி ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ டு பி, ஏ டு பி என்ன நடக்குது? ஏயிலிருந்து பிக்கு போகும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நாங்கள் பாடம் அந்த ஃபர்ஸ்ட்டுனா சொல்லி தந்ததால நீங்கள் என்ன செய்வீங்க, ஆறு முடுகலன்னு சொல்லுவீங்க. உண்மைதானே? அப்போ நம்ம ஃப்ளோரில் போகணுமா பாருங்க, அங்கே கோணம் எதுவும் மாறல. அப்போ சாய்வு மாறுமா, மாறாது. ஸோ படித்திறன் மாறுமா, மாறாது. எனவே அது ஒரு சீரான ஆறுமுடுகள். இல்லை இல்லை, சீரான ஆறுமுடுகள். பட் வேகம் படிப்படியாக என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகுது. சரியா, அது ஓகே. ஏ டு பி ஓகே தானே? ரைட். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா, காரை ஸ்டார்ட் பண்ணி, காரை பைஸ்கலா NS200 பைஸ்க்கு, அதான் எல்லாருக்கும் விருப்பம் பண்ணிடலாம். அப்போ பைஸ்கல் ஸ்டார்ட் பண்ணி சும்மா இருக்கிட்டவா அது பூச்சியத்தில் இருக்கும். சரியா, அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியோ பைய எப்படி சொல்கிறேன், 5, 10, 15, 20 அப்படின்னு சொல்லி ஒரு ஓர்டரில். சரியா, ஓர்டரில் கூட்டிட்டு போகுது. எது வரைக்கும்? பி வரைக்கும். அந்த ஃப்ளோரை பாருங்க, நான் இப்போ கேட்பேன். அப்படியோ முறுக்கிட்டு போயிட்டு இப்போ 5, 10, 15, 20, 25 அப்படி இருக்கு. ரைட்டா, நான் உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். ஒரு 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 30 மீட்டர் செகண்ட் மினிட்ஸ் வேகத்துக்கு போயிட்டார் முறுக்கி போட்டு என்ன அடுத்த போலீஸ்காரனை கண்டாரோ இல்லை அல்லது ரோட்டால அழகான குட்டி பிள்ளைகளை கண்டுட்டாரோ என்ன ஏரியா, அப்படியோ 30லே போகுது. பி இருந்து சி வரைக்கும். என்ன கான்செப்ட் என்ன விளங்குது தானே? அப்படியோ முறுக்கிட்டு போனவரே 30 ஆன உடனே அங்கே முறுக்கலை. 30லே சைக்கிள் என்னத்தையோ அவதானிச்சுட்டு போகுது. யாருக்கு தெரியும்? அவதானிச்சுட்டு போகுது. அப்ப பி டு சி, அப்ப பி டு சி என்ன செய்யுது? வேகம் மாறல. ஆறுமுடுகள் பூச்சியம், வேகம் மாறல. இப்ப சி டு டி என்ன நடக்குது தெரியுமா? படிப்படியா முறுக்குறத்தை விட்டுட்டு வராரு. இங்க முறுக்கிட்டு வந்தாரு, அங்க முறுக்கத்தை விட்டுட்டு வராரு. அப்படி விட்டு போலீஸ்காரனை கண்டாரு. என்ன அங்க தள்ளி பார்த்தாரு, போலீஸ்காரன் நிற்கான். இப்ப என்ன செய்வாரு? பைய ஸ்லோவா போலீஸ்காரன் கையப்பட என்ன செய்வாரு? நிப்பாட்டுவாரு. அப்ப சி டு டி என்ன செய்யறாரு? ஸ்லோவாயிட்டு வந்து இந்த புள்ளியில வாகனம் நின்றுட்டு. ஆனா இந்த கான்செப்ட் எப்படி தெரியுமா? போலீஸ்காரன் கையப்படம் தள்ளி பின்னி பாட்டிட்டாரு. இப்ப பின்னோக்கி வரணும், வரப்படாவா? பின்றி பேசுன வரணும் தானே? எஸ். அப்ப பின்றி பேச சைக்கிள் என்ன செய்யறாரு? பின்னால தள்ளிட்டு வாராரு. எப்படி என்ன சொல்றோன்னு விளங்குதா?
அது கேட்க கிட்டவா பேக்க மாதிரி முடிக்காம டி டு இ என்ன செய்ய தெரியுமா? போலீஸ்காரன் நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டா கொஞ்சம் தள்ளி பின் நிப்பாட்டிட்டார். இப்போ பின்னுக்கு வரத்தானே வேணும் போலீஸ்காரனுக்கிட்ட அவர் வரத்தானே வேணும் பின்னுக்கு. ரைட். அப்போ பின்னுக்கு வாரதான் இது. அப்போ ரிவர்ஸ்ல வாராரு. அதான் டி டு இ. இப்போ இ டு எஃப் என்ன தெரியுமா கேஸு? அந்த ரிவர்ஸ்ல வாராரு கொஞ்சம் ஸ்பீடா வாராரு. மொத்தமா செல்லும் போது வளரும். திரும்ப சொல்றேன், கோட்டுக்கு மேல பிளஸ் சொன்னா கோட்டுக்கு கீழே மைனஸ் தான். வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ரைட். அவன் ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யறாரு? 5 10 15 20 25 30 வந்த உடனே என்ன செய்யறாரு? முறுக்கல் அப்படியே 30லயோ சைக்கிள் அப்படி என்ன போயிட்டு சரியா போனவரு அங்க போலீஸ்காரன் கடை நினைஞ்சிட்டாரு. முறுக்கத்தை பைய விடுறாரு. அப்ப திரும்ப 30 25 20 15 10 சொல்லி டீக்குள்ள வரக்கிட்டவா சைக்கிள் நின்றுட்டு இந்த போலீஸ்காரன் கூப்பிடுறான் வா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பின்றி பேசால பைய வாராரு. திரும்ப என்ன செய்யற? டக்கடுவா ஆடு கூப்பிடையும் பின்றி பேசால கொஞ்சம் ஸ்பீடா வராரு. அப்ப காரை சொல்லிருக்கலாம் இல்லையா? காரை சொல்லிதான் பின்றி பேச அடிக்கலாம் என்ன? அப்ப காரை மாத்துங்க. நாம மாத்தலாம். அப்ப கார் அப்படி போகுது. அண்ணா அப்படியே ஒரே வேகத்துல போகுது. அது பிறகு அப்படியோ மிதிக்கிறத விடுறாரு. சிலிண்டர் அப்படியே போயிட்டு ஸ்லோவாகி நிற்கிது. அதுக்கப்புறம் பொலிச்ச கொஞ்சம் தாண்டிட்டு பல பொலிச்சுக்காரன் ஓய் வாடு கூப்பிடுறான். அப்ப பின்னோக்கி வாராரு. திரும்ப பின்னோக்கி ஸ்பீடா வாராரு. பின்னோக்கி ஸ்பீடா வாராரு. அப்ப நீங்க நினைப்பீங்க இல்ல அப்ப திரும்ப முன்னுக்கு ஸ்பீடா இன்னும் கீழுக்கு வந்தா பின்னால இயக்கம் தான். கீழுக்கு வந்தா பின்னோக்கிய இயக்கம். அந்த மாதிரி வழங்கிட்டா இதை வச்சு உடச்சு எத்தனை கிராஃப் வரும்னு தெரியுமா? இந்த துண்டையும் ஒட்டலாம். அது இந்த துண்டையும் ஒட்டலாம். அது இந்த துண்டையும் ஒட்டலாம். அல்லது இதை ஒட்டலாம். அந்த மாதிரி கிராஃப் நம்பர். இதுதான் அதனுடைய ஆணி வேர். இப்ப இதை நம்ம என்னத்துக்கு மாத்தணும்? உங்களோட பர்பஸ் என்ன? இதை நாங்க என்னத்துக்கு மாத்தணும்? எஸ்டிக்கு மாத்தணும். அட இன்னும் ஒரு கேட்க மாட்டேன். எஸ்டி கிராஃப் கீழுக்கு வருமா? கீழுக்கு வரும். எஸ்டி கிராஃப் கீழுக்கு வரும். எந்த வரைவு கீழுக்கு வராது? தூர நேர வரைவு கீழுக்கு வராது. இப்ப என்னன்னு சொல்ல வரேன்னு சொன்னா நல்லா விளங்குங்க. இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து எங்கேலாம் சுத்துரும் சரியா? இங்கேலாம் சுத்தி பெரண்டுக்கு வந்து கடைசியா அதே புள்ளிக்கு வந்துட்டு சொன்னால் அங்க இடப்பெயர்ச்சி என்ன? 0. அப்ப இடப்பெயர்ச்சிகளுக்கு மேலுக்கு வரையும். ஆனா இந்த இயக்கத்துக்குரிய இடப்பெயர்ச்சி 0. ஆனால் தூரம் என்று சொல்றது என்ன? தூரம் என்று சொல்றது பெட்ரோல். இவ்வளவு தூரம் போனதுக்கு பெட்ரோல் முடியாம இருந்திக்குமா? பெட்ரோல் செலவாய்த்தானே இருக்கும். அப்ப இந்த ரோட்டை ஃபுல்லா நாங்க அளந்து பார்த்தோம்னு சொன்னா அத்தனை என்ன சொல்ற? தூரம். சோ சத்தியமாக எங்கேயுமே தூரம் 0 தூரம் 0 மாட்டு. ஆனா இடப்பெயர்ச்சி 0 எப்ப? பழைய இடத்துக்கு வந்தா. எங்கேயோ சுத்தி போட்டு பழைய இடத்துக்கு வந்தா என்ன அர்த்தம்? இடப்பெயர்ச்சி முட்டை. சரியா? அப்ப நாம இந்த கிராஃபுக்குரிய எஸ்டியை நாம வரைவோம். எஸ்டி ரைட். ஏதோ ஒரு ஞாபகம் கொண்டு வருது. அதான் கேட்க நினைக்கிறேன். மறந்து போட்டாக்கண்டு. என்னன்னு சொன்னா கேட்க வந்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த பெஸ்டி என்கிறதும் ஒண்டா ஒன்று இல்லையா? ஒன்றுதான். பெஸ்டும் பெஸ்டி என்கிறதும் ஒண்டா ஒன்று இல்லையா? பெஸ்டும் இல்ல. இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோம். பெஸ்டி என்று சொல்லுவோம். இதுக்கு என்ன வித்தியாசம்? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கிறது இதுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அதான் வித்தியாசம். அதானே? இதுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும். பெஸ்டிக்கு என்ன
பத்தி பெஸ்டாண்ட என்னடா அப்ப பெஸ்ட் ரைட் அந்த அர்த்தம் என்ன பெஸ்ட்னு சொன்னால் என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும் பெஸ்ட்னு சொன்னால் என்ன பத்தி பெஸ்டா தெரிஞ்சிருக்கும் ரைட் அதை நாம இது பிசிக்ஸ்ல இருக்கா இல்லை அப்ப என்னது கதை கேட்ட ரைட் அப்ப நம்ம லாஸ்டா பாத்துக்கொள்வோம் ரைட் இத பாப்பா ரைட் உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்னா அந்த போர்டிங் சரியா வார்த்தைக்காக வேண்டி சில கீ கோட்ஸ் போட்டுக்கொள்றோம் சரியா இவ்வளவு லிமிட்டிக்குள்ள டிவர் அதே மாதிரி இங்க இது உங்களுக்கு விளங்க வேண்டிய அவசியம் இல்லையா விளங்குதுல என்று சொல்றல ரைட் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கேப் எஸ் குரோமனே அப்ப எங்கட எஸ்டி கி மாத்திரத்துக்கு முதல் வீட்டிட இந்த பக்கம் போறது எப்படி போகும் இப்படி போகும் ஆமா ரைட் இப்ப இப்படி வந்தா அது தொடர்ச்சியாவா தொடர்ச்சியா தான் போகணும் பெண்ட் இருக்க கூடாது சோ இப்படி வாரது நேரா போகும் ஏன் அங்க வேகம் மாறல அப்ப வேகம் மாறப்படான்னு சொன்னால் அது என்ன செய்யும் அப்படியோ போகும் அழகான இப்படி நான் எப்படி வரணும் இப்படி வந்து அப்படி வரணும் சரியா இப்போ ஓகேவா சரியா வரணும் அது நீங்க சரியாடிங்க இது வளைஞ்சி அது நேரா போகணும் கொஞ்சம் வளைவு வழங்கணுமா ஆனா பெண்ட் இருக்க போற பெண்ட் இருந்தா போல பெண்ட் இருக்க கூட அப்படியோ வந்து நேரம் அதான் இங்க பாருங்க இப்படி போகணும் ஆரம்பி தான் கண்டிஷன் நேரா போகணும் சரியா நீ வந்து தொடச்சா போகணும் பெண்டுக்குள்ள எடுக்கலாம் வைக்கிறதால அப்படி நீங்க வரைஞ்சோம் மறுவாத்தி இந்த இவர் எப்படி வரைகிற இவ்வளவு வரையும் கவுளணும் என்ன அப்ப கவுளணும் இப்படி கவுளணும் சரியா கவுண்டது கவுண்ட மாதிரி விளங்குது தானே ரைட் இங்க இப்படி கவுண்டர் ரைட் ஆனா கவுண்டு திரும்ப என்ன செய்யணும் திரும்ப இந்த மாதிரி என்ன செய்யுது இன்னமும் கவுளுது அப்ப இன்னமும் கவுண்டு அங்கே பத்தி திரும்ப உயருது அப்ப திரும்ப உயரணும் இப்படி இப்ப நான் இதை தனியா வர செஞ்சு பாருங்க நான் அந்த கிராஃப்ல திராம தள்ளி வரைஞ்சி ஆடுறேன் அந்த மாதிரி பாருங்க பாருங்க இப்படி கிடத்தா தானே பாருங்க இப்படி வந்து அப்படியோ போய் இப்படியோ வளைஞ்சி இப்படியே சரியா இப்படி உடச்சு காட்ட பாருங்க இதான் A to B இதான் B to C இவர் வந்துகிட்டு C to D இவரு E இவரு F சரியா A B C D E F இந்த கிராஃப் இப்படி அழகான முறையில் என்ன செஞ்சீங்க வரையணும் ஆனா பெண்டுக்கு அப்படியே அப்படி வருது எப்படி வந்துச்சு இங்க எப்படி அழகா வந்துக்கினே இது கொஞ்சம் நினைக்கினே ரைட் இதான உண்மையான ஷேப் சரியா இதுல உண்மையான ஷேப் இதுதான் ஸோ இதுதான் எங்களோட வீட்டிலிருந்து ஸ்டிக்கு மாற்றி இதை வச்சு என்ன செய்யலாம் நீங்கள் எதுக்குமே மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வேணும்னு சொன்னால் செஞ்சு பார்க்க முடியும் சரியா என்ன கான்செப்ட் நினைந்தானே கார் ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸிலேட்டரை கொஞ்சம் அழுத்திட்டு போகிறாரா 5 10 15 கூட்டிகிட்டு போகுது அதுக்கு பிறகு கூடல போன வேகத்தில் போகிறார் ஓய்வு இல்லையா ஓய்வுன்னு சொல்கிறல போன வேகத்திலேயே போயிட்டு கார் அப்போ போயிட்டு இருக்கி அதுக்கு பிறகு சடனாக ட்ராப் ஆகுது ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகுது டி இல்லை கார் நின்றுட்டு ஃபுல்லாகவே அது பத்திரமே ஸ்டார்ட் ஆகி பின்னுக்கு வருது இங்கே பக்கம் ஸ்பீடாக பின்னுக்கு வருது சரியா இதோட விளையாட டவுட்டியா இதை பத்திரமா சொல்கிறேன் சில கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் ஒன்று தூரம் மைனஸாக இயலாது பூஜ்ஜியமாக இயலாது இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக முடியும் என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும் ரைட் ஓகே அவ்வளோதான் சரியா ஸோ இதை டக்குன்னு அழகா அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மறாத்தி இதுக்கான அந்த இயக்கத்தையும் எழுதி கொள்ளுங்க ஏடிபி சொன்னாலும் எப்படி எழுதி கொள்ளுங்க கார் வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் படிப்படியாக கூடிக்கொண்டு போகிறது அப்படி எழுதுங்க உங்களோட மொழிநடையில் என்ன செய்யுங்க நீங்கள் எழுதி கொள்ளுங்க B2C கார் வந்துக்கிட்டு அதே வேகத்தில் என்ன போய்கொண்டிருக்கிறது ரைட் அப்படி CD அப்படி சொல்லி எழுதி கொள்ளுங்க சரியா உங்களோட மொழிநடையில் எழுதி கொள்ளுங்க ரைட் எழுதுங்க
ரைட். அப்போ வரைஃப் ஓகே இந்த மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கிற சாப்டர் எத்தனாவது சாப்டர் படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்? கணியம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன். அடுத்தது கிராஃப். அவ்வளோதானா? கிராஃப் தானா? ரைட். அப்போ இப்போ பார்க்க போகிறது காவிக்கூட்டல் பார்த்தேன். எஸ், அதான் நான் குறையுது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன? இயக்க சமன்பாடுகள். இயக்க சமன்பாடுகளை பற்றி பார்ப்போம். சரியா? ரைட். இயக்க சமன்பாடுகள். ரைட். நிறுவனம் தேவையில்லை, நான் டிரெக்டாகவே போய்கொள்கிறேன். சரிதானே? முதலாவது சமன்பாடு v சமன் u plus at. அடுத்தது v squared சமன் u squared plus 2as. அடுத்தது s சமன் ut plus half at squared. அடுத்தது s சமன் u plus v over 2 into t. இதில் v என்று சொல்றது இறுதி வேகம். u என்று சொல்றது ஆரம்ப வேகம். a என்று சொல்றது acceleration ஆர்முடுகள். t என்று சொல்றது நேரம். s என்று சொல்றது இடப்பெயர்ச்சி. இந்த சமன்பாடை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு நிறுவனம் உண்டோ, அதாவது கேள்விகள் செய்யணும். ரைட்டா? இப்போ ஒரு 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 கேள்வி. சரியா? தரவெடுப்போமா? நிலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி, இது தரை என்று சொல்றாரு, நிலம், அதிலிருந்து ஒரு பொருள் உண்டு, மேல் நோக்கி நிலைக்குத்தாக 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட ஒரு துணிக்கை எரியப்படுது. சரியா? எரியப்பட்டா அவர் முதலாவது கேள்வி கேட்காரு. என்னட்டு விளங்கிட்டா? ஒரு துணிக்கை தரையில இருந்து மேல் நோக்கி நிலைக்குத்தாக 40 மீட்டர் செகண்ட் -1 எரியப்பட்டு அவ்வளவுதான் கேஸ். ரைட்டா? முதலாவது கேள்வி கேட்கிறாரு, அது அடைகின்ற அதி உயரம் என்ன? அந்த துணிக்கை அடைகின்ற அதி உயரம் என்ன? இரண்டாவது கேட்கிறாரு, அதி உயரத்தை அடைய எடுத்த நேரம் என்ன? நேரம், அந்த நேரத்தை கேட்காரு. இந்த அதி உயரத்தை அடைய எடுத்த நேரம் என்ன? மூன்றாவது கேட்கிறாரு, மீண்டும் தரையை அடிக்கும் நேரம் என்ன? மீண்டும் தரையை அடிக்கும் நேரம் என்ன? அடிக்கும் நேரம். இது என்னது? அதி உயரத்தை அடைய எடுக்கும் நேரம். இது அதி உயரம் என்ன? மூன்று கேள்விகள். இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த எரிகின்ற ஒரு பந்தானது எப்படியும் மேலுக்கு போய் ஒரு இடத்தால் என்ன செய்யும்? ஓய்வடைந்தால் அதுக்கு பிறகு என்ன செய்யும்? அதில் இயக்கத்தை என்ன செய்யும்? அது மாற்றிக்கொள்ளும். ஒரு பொருள் அதில் இயக்கத்தினுடைய திசையை மாற்றணும் என்று சொன்னால், அதாவது மீண்டும், அதாவது போற திசைக்கு எதிர் திசையில மாற்றணும் என்று சொன்னால் அந்த பந்து என்ன செய்யணும்? ஓய்வடையணும். இப்போ ஒரு கார் ஒன்று இப்படி போயிட்டு இப்படி வெட்டி போடணும்னு சொன்னா, இப்படி போயிட்டு என்ன செய்யணும்? சுலபாகாமலே வெட்டினாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? கவுந்துட்டு போவாரு. அப்படி கவுளாமல் இருக்கணும்,
ஆனா வெட்டல் சொன்னால் அதுக்கு ஒரு இயக்கம் மட்டும் இருக்கும் இல்லையா? மையநாட்டு விசை போக்குகள் பத்தி நம்ம படிப்போம் சரியா? ஆனா எப்படி நீங்க நான் வச்சுக்கொள்ளுங்க, எப்படியும் ஒரு பொருள் அதோட திசையை மாத்தணும்னு சொன்னா அங்க சொட்டு ஓய்வு கொண்டு என்ன செய்யணும் இருக்கணும். அதுவும் போன திசைக்கு எதிர் திசையிலேயே அவர் வரணும் என்று சொன்னா அவர் நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கணும், ஓய்வடைந்துதான் இருக்கணும். அப்ப இங்க இருந்து v வேகத்தோட போன அந்த பந்து, சாரி u வேகத்தோட போன பந்து என்ன செய்யணும், ஓய்வடையணும். அந்த u சமன் 0 வேகம், அந்த 0 அடைஞ்சுதான் திரும்ப என்ன செய்யணும், ஒரு வேகத்தோட கீழ் நோக்கி வரணும். ஆனா என்ன சொல்றேன், எவ்வளவு வேகத்தில் அவர் எரியப்படுறாரோ அதே வேகத்தோட திரும்ப என்ன செய்யும், வரும். அது பக்கத்துல ஏதாவது ஒன்று முட்டாம இருந்தா என்ன செய்யும், அதே இதோட தான் வந்து சேரும். ரைட்டா? அப்ப நம்ம பெஸ்ட்டுக்கு அதி உயர் உயரம், அதாவது இந்த உயரத்தை பார்க்கணும். நாம எப்படி அந்த பந்து சென்ற அதி உயர் உயரத்தை பார்க்கணும். அதை எடுக்கிறேன் சரியா? எடுத்தா எங்களுக்கு வாய்ப்பாடெல்லாம் தெரியும் தானே, இப்ப நம்ம யூஸ் பண்ணி கொள்வோமா? எஸ். அப்ப நான் இந்த இயக்கம் எங்க நடக்குது, மேல் நோக்கி நடக்குது, மேல் நோக்கி தான் நடக்குது. அப்ப நான் மேல் நோக்கி b சமன் u பிளஸ் at போடுறேன். இப்படியே போட்டா நீங்க பெஸ்ட் பார்க்கணும், அதி உயர் உயரத்தை கேட்காது. இந்த உயரம் என்று சொல்றது என்ன, இடப்பெயர்ச்சி. உயரம் என்று சொல்றது என்ன, இடப்பெயர்ச்சி. இந்த வாய்ப்பாடு நான் எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பாடுல அதாவது நம்மளுக்கு 4 வாய்ப்பாடு இருக்கு. அதுல அவங்க கேட்கான் அது உயர் உயரம், உயரமான இடப்பெயர்ச்சி சொல்லிட்டானே. இந்த வாய்ப்பாடுல இடப்பெயர்ச்சி இருக்கா, இல்ல இல்ல. இந்த வாய்ப்பாடு இடப்பெயர்ச்சி இருக்கா, இல்ல. எஸ் இருக்கு. இதுல இருக்கா, ஓ இதுல இருக்கா, எஸ் இதுல இருக்கு. இப்ப இந்த வாய்ப்பாடு நான் போடலாம், இந்த எல்லா வாய்ப்பாடுமே போடலாம். அதாவது எனக்கு அந்த எது பொருத்தம்ங்கிறது என்ன செய்யணும், பெஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஏன் இந்த வாய்ப்பாடு போடையலாம், ஏன்னா அங்கதான் எஸ்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லையே, போடுறது பெஸ்ட் சரியா? நம்ம சரியா பொருத்தமான வாய்ப்பாடு நாங்க தெரிவு செய்யணும். சோ நாங்க போடக்கூடிய வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடு, b ஸ்கொயர், மேல் நோக்கி திசையை காட்டுறது காவி தானே. b ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as ல v என்று சொல்றது இறுதி வேகம். அங்க இறுதி வேகம் என்ன, முட்டை. ஏன் இங்க இருந்து போடுறதாங்க 0 போயிட்டு அடே அதி உயர் உயரம்ங்கிறது இந்த கான்செப்ட் தானே. அப்ப இந்த பந்திங்க போறது, இந்த பந்திங்க போனாங்க 0 தானே, வேகம் 0 தானே. எஸ். அப்ப b ஸ்கொயருக்கு 0 சமன் u ஸ்கொயர்த்துனே ஆரம்ப வேகம் 40, அதாவது 40 தர 40 ஏன் கேக்குறீங்களா, 40 ஸ்கொயர் சக 2க்கு 2 தான் தர ஏன்னு சொல்றது 6 முடுகள். அடே நீங்க நல்லா பார்க்கணும், எப்பொழுதுமே கீழ்நோக்கின திசையில் தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, அதாவது 9.4 அப்படியா 10 நடக்குது. எப்பொழுதுமே கீழ்நோக்கி தான் இருக்கும். இப்ப அடுத்த வாய்ப்பாடு எங்கட பக்கம் இருக்கி, மேல் நோக்கி இருக்கி. அப்ப புவியீர்ப்பு ஆர்முடுகள் எங்கட பக்கம் இருக்கி, கீழ் நோக்கி இருக்கு. நான் எடுத்த திசைக்கு எதிர் திசை இருக்கிறதால -10 போடணும். தர எஸ் என்று சொல்றத நான் இங்க எதா எடுத்திருக்கேன், எச்சா எடுத்திருக்கேன். அப்ப எச்ச போடணும். நான் எப்படி போடணுங்கிறத வழங்கணுமா, ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன் சரியா, ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன். ரைட். இப்ப சுருக்கமா பாருங்க, 4 16 இந்த 2 முடியத்துக்கு போடுங்க 1600 சகையை பொறுத்துக்கும் போது நல்லா ஒத்து பாருங்க. 2 தர 10 20, 20 தர h 20h. 20hங்கிறது ஓகே, பட் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு, என்ன செய்யும், மைனஸா போயிடும். இங்கால பக்கம் ஒண்ணுமில்லையே 0 இருக்கு. அப்ப இந்த 20h நான் அங்கால கொண்டுட்டு வந்தா கழிப்படுறது இங்க வந்து என்ன செய்யும், கூட்டுப்படும். சோ 20h போயிடும். சமன் 1600 கழிப்பாரு. அப்ப எனக்கு h தேவை. அப்ப h எழுவாய் மாற்றம் செஞ்சு சொன்னால் h தனியா இருக்கும். சோ 1600 20 என்ன செய்யும், பிரிபடும். பிரிபட்டா அண்ணா ஒரு முட்டை விட்டுப்படும். அண்ணா 2 பண்ணா 1 2 பண்ணா 8. சோ 80 மீட்டராக இருக்கும். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எத்தனை மீட்டர், 80 மீட்டராக இருக்கும். அந்த மாதிரியா? ஓகே. இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, இந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ண இயலாம். இப்ப இந்த அதி உயர் உயரத்தை காண்றதுக்கு
இந்த வாய்ப்பாடும் யூஸ் பண்ண இயல. ஏன்னு சொல்ல இயலும் உங்களால? நான் சொல்றேன். டீங்கிற கான்செப்ட் எனக்கு தெரியாது. இங்க டீ கட்டாயம் போடணும். ரெண்டு கணியம் தெரியாம வரையலுமாடாப்பா, வரையலாம். அப்ப இந்த வாய்ப்பாடு தான் நிச்சயமாக பொருத்தமானது. இப்ப எனக்கு எதை தெரியுமா பாருங்க, எல்லாம் தெரியுமா? வி தெரியுமா? எஸ் முட்டை. யூ தெரியுமா? எஸ் 40. டி தெரியுமா? அல்ல டி தெரியா. எஸ் தெரியுமா? எஸ் தெரியுமா? எத்தனை? 80 மீட்டர். ஆறு தெரியுமா? எஸ் 10. ரைட். இப்ப எனக்கு எது வேணும்? டி வேணும். டி வேணும். ரைட். அப்ப எங்களுக்கு இந்த சமன்பாட்டுல எங்களுக்கு v தெரியும், u தெரியும், v தெரியும், u தெரியும், s தெரியும், a தெரியும். ஃபர்ஸ்ட்க்கு எங்களுக்கு s தெரியாம இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கு s தெரியாம இருந்துச்சு, t யும் தெரியாம இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு s வேணும்னு சொன்னா t வராத வாய்ப்பாடு. எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் வாய்ப்பாடு என்ன செய்யணும்? கிரியேட் பண்ணணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கு v தெரியும், u தெரியும், a தெரியும். இந்த மூணு பேரும் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட்க்கு எங்களுக்கு தெரியும். ஒண்ணே இந்த மூணு பேரும் தெரிகிற வாய்ப்பாடு யாராரு? ஒரே ஒரு வாய்ப்பாடு மட்டும்தான். அதாவது நேரம்ங்கிறது சம்பந்தமே படக்கூடாது, எனக்கு தெரியாது. நேரம் சம்பந்தப்படாத ஒரே ஒரு வாய்ப்பாடு இந்த வாய்ப்பாடு மட்டும்தான். சரியா? அப்ப அதனால இதை போட்டு நான் கண்டிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு வி தெரியும், யூ தெரியும், ஏ தெரியும். அதோட சேர்த்து என்ன தெரியும்? எஸ் தெரியும். ஆனா எங்களுக்கு டி கேட்கிறார் சொன்னால் இவ்வளவு தெரியும், எஸ் தெரியும், அதாவது டி தெரியாதுன்னு சொன்னா எந்த வாய்ப்பாடு போட இயலும்? இது போட இயலுமா? இதுக்கு போட இயலுமா? எஸ் போட இயலும். இது போட இயலுமா? போட இயல. டி தெரியாது. இது மூணுலையும் டி இருக்கு. ஆனா நாங்க இடப்பெயர்ச்சியை கண்டதால எங்களுக்கு அக்யூரேட்டா காணணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நாங்க அப்ப இந்த வாய்ப்பாடு என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். ஆமா. இப்ப நாம எந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவோம்? u plus v into யூஸ் பண்ணி பாப்போம். இங்க black. ரைட். அப்ப இது முதலாவது கேள்விக்கான ஆன்சர். எழுதுமா? எழுதுதானே? ரைட். இரண்டாவது கேள்விக்கான அதி உயரத்தை அடைய எடுத்துட்டு அதாவது இந்த கேப்புக்குள்ள என்ன டைம் எடுக்கிறார் ஓம் தானே? அப்ப அதுக்கு நாம பெஸ்ட் வாய்ப்பாடு யூஸ் பண்ணி பார்ப்போம். v சமன் u plus at. இல விக்கி முட்டை ஆரம்ப வேகம் 40, சகைக்கு சகதான் 80. பட் நான் அந்த வாய்ப்பாடு மேல் நோக்கி எடுத்தா இந்த 80 என்ன செய்யும்? மைனஸ் ஆமாம். அதாவது ஏகே எனக்கு தெரியுமே, எத்தனை ஏகி? 10. அப்ப 10 டி. அப்ப எங்கள பக்கம் 10 டி பிளஸ்ஸா வந்தா இங்க 40. ஸோ டி சமன் 40 கீழ் 10. ஸோ எத்தனை செகண்ட்? 4 செகண்டாக இருக்கும். எத்தனை? 4 செகண்டாக இருக்கும். இது முதலாவது வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிக்க. ரைட். இப்போ நாங்க மூணாவது வாய்ப்பாடு போட இயலுமான்னு போடலாம். அங்கேயும் டி இருக்கு தானே? அதில் சுட்டு போட்டு பார்ப்போமா? இப்போ மெத்தட் 2 எஸ் சமன் ut plus half at squared. ஸோ எஸ் சமன் எத்தனை மீட்டர்? இங்க இருந்து இங்க போறதுக்கு 80 மீட்டர். அப்ப எங்களுக்கு தெரியும் u என்னது? 40. டி தெரியுமா? டி தெரியா. அப்ப 40 டி சய வருமா? இடப்பெயர்ச்சினா அந்த இது வாய்ப்பாடை மேல் நோக்கி போட்டா சயா போவேன். சய ஹாஃப் ஏக்கி 10 டிக்கு டி ஸ்கொயருக்கு தெரியா. இப்ப 40 டி மைனஸ் இது வெட்டுப்பட்டால் 5 டி ஸ்கொயர் 80 வரும். ஓமா? ரைட். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னாலும் எங்களுக்கு எதை மாதிரி விளங்குது? இருபடி கோவை சமன்பாடு. சோ எவ்வளவு சுத்து கேட்பீங்க தானே நீங்க, என்ன அப்ப மற்றது போடலாமா? அப்ப எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா போடலாம் தான். பட் இந்த ஸ்கேட் வாரதுகள் மிகவும் அவதானமா இருக்கணும். என்ன செய்யும்? இருபடி சமன்பாடை கொண்டு போய் சேர்க்கும். எப்படி ஸ்கேட் வாரத்தை டிவைட் பண்ண லேசி வந்தா ஒன்றும் செய்யலாம், சுருக்கத்தான் வேணும். இப்ப இது எவ்வளவு சுத்தம் தெரியுமா இது? அதனால எங்களுக்கு இந்த கிராஃப்
இந்த வாய்ப்பாடு வேண்டாம் ரைட். அப்ப மூணாவது வர வேறுபாடுடா அதையும் போட்டு பார்ப்போம் ரைட். s சமன் u plus v in over 2 into t. கவனமா எதை போறீங்களோ அந்த வாய்ப்பாடை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிப்பதான் எழுதிடுங்க. இங்க 80 மீட்டர் தெரியும். u க்கு 40, v க்கு முட்டை கீழுக்கு 2, நேரம் எனக்கு தெரியா. ஸோ 40 × 2 20t, 20t 80 சொன்னால் t சமன் எத்தனை வரும்? 4 செகண்ட் வரும்னா வந்துட்டு. அப்ப இது எங்களுக்கு ஓகே, இது எங்களுக்கு ஓகே, இது எங்களுக்கு வரவே வராது டீலையே. அந்த வாய்ப்பாடு என்ன செய்யுது? அதாலே வரும். பட் இருபடிக்கோவை சமன்பாடு என்ன செய்யணும்? தீர்த்து எடுத்து அதுலயே மண்ணை கொடி பிச்சு அதுல கொஞ்சம் ட்ரகிள் ஆனா மற்ற பக்கம் செய்யாம விட்டு பிரச்சனை எது சிம்பிளா வர்றது என்ன செய்யலாம் பார்த்துட்டு போகலாம் ரைட். அப்ப மீண்டும் தரையை அடிக்க எடுக்கும் நேரம், மீண்டும் தரையை அடிக்க எடுக்கும் நேரம் என்று சொன்னால் இங்க இருந்து இங்க போறதுக்கு 4 செகண்ட், இங்க இருந்து இங்க போறதுக்கு 4 செகண்ட் தான். அதே வேகம் தானே, எவ்வளவுத்துக்கு எறியணுமோ அவ்வளவுத்துக்கு அதே வேகத்தோட வரும். என்ன விழுந்துதான்? அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். அங்க இருந்து இங்க போறதுக்கு எத்தனை செகண்ட் வரும்? 4 செகண்ட். மொத்தம் 4 எத்தனை செகண்ட்? 8 செகண்ட். அப்ப மீண்டும் தரையை அடிக்க எடுக்கும் நேரம் என்ன? 8 செகண்ட். அந்த மாதிரி முடிச்சு ரைட்டா? இப்ப நான் சொல்றேன் அதே கணக்கு எப்படி? அதே கணக்க 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று செஞ்சு ஆர்டர். அதே கணக்க 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று நீங்க செய்யணும். பெஸ்ட் இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு ஃபுல் முடிவு எடுக்க போறோம். எப்படி? ஃபுல் முடிவு. இப்படி வாய்ப்பாடு போடாம எம்சிக்யூக்கு எப்படி இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு முடிவு ஒன்று எடுக்க போறோம். ஏற்கனவே எடுத்துருக்கிறோம், பட் நீங்க திரும்ப எடுப்போம். சரியா? நீங்க இந்த கேள்வியை ஃபுல்லாவே செஞ்சு கொள்ளுங்க. ஒன் டைம் தான். ரைட். அப்படி இதை ஃபுல்லா அழிச்சிட்டு ஒரு முழு தரவு ஒன்று நாங்கள் இப்போ எடுக்க போறோம். சரியா? ரைட். அப்ப பாருங்க, எடுத்துறது தானே? எஸ். ஒரு துணிக்கை 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மேலுக்கு போகுது. இரண்டாவது துணிக்கை 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மேலுக்கு போகுது. நம்ம செஞ்ச கணக்கு இல்லையா? ரைட். அதே மாதிரி இன்னொரு துணிக்கை 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போகுது. அதே மாதிரி இன்னொன்று 60 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போகுது. அதோட சேர்த்து 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போகுது. சரியா? பாருங்க, இப்ப நான் இந்த கணக்கை நாங்க செஞ்சிருக்கோம் தானே? எப்படி செஞ்சோம்? v சமன் u plus at இப்படியா போட்டோம்? இதையா போட்டோம் இல்லையே? s சமன் போட்டோம் இல்லையா? நம்ம பெஸ்ட்டுக்கு h தான் காணப்போறோம். அதாவது அதி உயர் உயரத்தை காணப்போறோம். எல்லாத்துக்கும் அதி உயர் உயரத்தை காணணும். சரியா? நம்ம என்ன பண்ணோமே? s சமன் ut plus இல்ல நாம v சமன் v ஸ்கொயர் ஆர்டர் போட்டோமே. ரைட். அப்ப பாருங்க, v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் plus 2as போட்டோம். போட்டுட்டு என்ன செஞ்சோம்னு சொன்னா v ஸ்கொயருக்கு 0, இறுதி வேகம் 0 தானே? u ஸ்கொயருக்கு 40 தர 40 1600. இங்க சய போடணும் என்று சொன்னால் வாய்ப்பாடு மேல் நோக்கி போறதால, துணிக்கை மேல் நோக்கி போறதால நான் மைனஸ் 2 தர 10 தர எஸ்க்கு எடுத்திருக்கோம் இல்லையா? நார்மலா அப்ப எடுத்தபடி சொன்னால் 1600 சய 20h ஆக வரும். அப்படிங்க முட்டை இருக்கும். ஸோ 20h எங்கால கொண்டுட்டு வந்தா 20h சமன் 1600. ஸோ h சமன் 1600 கீழ் 20. ஸோ எத்தனை மீட்டர்? 80 மீட்டர் சொல்லி வரும். 80 மீட்டர் சொல்லி வரும். இப்படிதான் நம்ம எடுத்தோம். நம்ம இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன். பெண்ணாமட்டுக்கு செஞ்சாரு இப்படி ஒரு ஐடியா சொல்றேன். சரியா? எடுத்தறிய இதோட இருக்கு. இப்ப இந்த 50க்கு செஞ்சாடுற பாருங்க. 50க்கு செஞ்சா அதே மாதிரி தான் v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as ல v க்கு முட்டை u க்கு 50 தர 50 எத்தனை?
25,500 சக வராது சய 20 எச்சு வரும் ஆமா. ஆகவே அப்ப 20 எச்சு சமன் 2500 சொன்னா எச்சு சமன் 2500 20ஆல பிரிக்கிறது. பிரிச்ச எத்தனை வரும்? எது வரும்? 125 விடுது வரும். அடே ரைட். ஒற்றுமையை கண்டுபிடித்து விட்டீர்களா? எஸ். நீங்க நல்லா உத்து பாருங்க. 40 சொன்னா அதுல வர்க்கத்தை 20ஆல பிரிக்காரு. 50 சொன்னா அதுல வர்க்கத்தை 20ஆல பிரிக்காரு. எனவே இவர் 30 சொன்னா சோற்றி கண்டுபிடிச்சாச்சு. 30 சொன்னா நீங்க போடணும் 30 தர 30 கீழுக்கு 20. இங்க 60 வந்திருக்கிறதால 60 தர 60 கீழுக்கு 20 மாறாது. 100 வந்ததால 100 தர 100 கீழுக்கு 20. அப்ப இங்க வந்துகிட்டு 150 வந்தா 150 தர 150 கீழுக்கு 20 தான். எப்படி? எஸ் பேப்பர்ல எஸ்ஏ வந்தா நீங்க இப்படி செய்யணும். நான் சொல்றது எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन, அதாவது கோட் அடிக்கிற கேள்விகளுக்கு இப்படி செஞ்சு பார்த்துட்டு நம்ம டைம் இருக்குமா? ரைட். அப்ப டப்பு டப்பு போயிடுறோம். சரியா? ரைட். நீங்க நல்ல கேள்வி. அப்ப சுருக்கி நம்ம என்ன வரும்? அண்ணா ஒரு முட்டை போனா 39 அப்ப என்ன வரும்? 90 அப்ப 45 மீட்டர். இங்க ஒரு முட்டை போனா 6 36 362 180 மீட்டர். ரைட். அப்ப இங்க வந்துகிட்டு அண்ணா போனா இங்க 1 இங்க 5 சோ 500 மீட்டர். ரைட். இங்க அந்த ரெண்டு முட்டை வெட்டுப்பட்டா 150 வந்துகிட்டு வெட்டா 75 15ஆல பெருக்கணும் 5 25 2 மிச்சம். அப்படி வெங்காயம் மாதிரி பார்க்காம சோற்றிக்கு எப்படி தெரியுமா பாக்குற? பெருக்கல்லையும் சோற்றிக்கு இந்த மாதிரி 75 தர 10ஆல எடுங்க. அடுத்தது 75 5ஆல எடுங்க. சரியா? 75 5ஆல 10ஆல பெருக்கினா 750. 75 5ஆல பெருக்கினா வரும் 5 25 2 மிச்சம் 7 5 35 37. இப்ப ரெண்டையும் அழகான முறையில் கூட்டினால் 5 12 அண்ணா 10 12. சரியா? 625 மீட்டர். இப்ப நம்ம கண்டது எல்லாம் அதி உயரத்தை என்ன செஞ்சிருக்கோம்? எல்லாத்துக்கும் கண்டிருக்கோம். இப்ப கண்டது போறோம். நம்மளா என்ன செய்யலாம்? v சமன் u plus at போடலாம். இங்க v சமன் u plus at போட என்ன வரும்? v க்கு என்ன வரும்? v க்கு 40 மைனஸ் இங்க ஒன்று பண்ணுது இல்லையா? இல்ல அந்த 30 ஓட இங்கலையா இது பண்ணுது இல்லையா? விளங்குது. ரைட். அப்ப இதுக்கு நாம v சமன் u plus at இது சின்ன வாய்ப்பாடு தானே. அப்ப v க்கு 0 u க்கு 40 அங்க தந்த கேள்வியில சாரி 30 எங்க 30 சய போட்டு ஏன் சய போடுறேன்? இந்த வாய்ப்பாடு மேல இருக்கு 6 முகல எப்பொழுதும் கீழே இருக்கும். ரைட். a வந்து நம்ம 10 இங்க என்ன வரும்? t வந்து என்ன வரும்? தெரியா? அப்ப t என்ன வரும்? என்ன? ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் 30 அரை இந்த 10 t எங்களை கொண்டு வந்து என்ன வரும்? பிளஸ் 10 t ஆ மாறும். இங்க 30 தனியா இருக்கும். சோ t சமம் எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். இதுக்கு ஒரு சோற்று கிடியா இங்க பாருங்க 40 தானே கொஞ்சம் கேளுங்க 40 வந்தா என்ன செய்யணும்? v சமன் u plus at ல இங்க முட்டை இங்க வந்துகிட்டு 40 சய 10 t அப்ப 10 t இங்கல வந்தா 10 t 40 t சமன் எத்தனை? 4 செகண்ட். அடே 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1க்கு 3 செகண்ட் 40க்கு 4 செகண்ட் அப்ப 50க்கு 5 செகண்ட் 60க்கு 6 செகண்ட் 100க்கு 10 செகண்ட் 150க்கு ஒரு முட்டையை வெட்டி வெட்டி பார்த்தா சரி. இதெல்லாம் எதுக்கு? MCQ வெங்காயம் மாதிரி செஞ்சுட்டு வந்து போட்டு அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் முட்டா வரும். சரியா? என்ன விளையிட்டா? இப்ப நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு தான். ஒரு துணிக்கை 1000 இல்ல 10,000 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அந்த மாதிரி ஸ்பீடா போகுது. முதலாவது கேள்வி h என்ன? அதி உயரம் என்ன? என்ன செய்யறது விளங்குதா? 10,000 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்தோட ஒரு துணிக்க போனா h என்ன எடுக்க? அப்ப என்ன செய்யணும்? 10,000 தர 10,000 என்று போட்டு கீழுக்கு என்ன செய்யணும்? 20 அளவிக்கணும். இங்க பாருங்க அண்ணா போங்க இன்னா ஒன்று இங்க 50க்கு பக்கத்துல 500 500க்கு பக்கத்துல 1 2 3 4 முட்டை 1 2 3 4 முட்டை இவ்வளவு மீட்டர். இப்ப டைமை பார்க்கிறதுக்கு எத்தனை முட்டையை வெட்டணும்?
ஒரு முட்டை தானே வெட்டணும். இது வந்துக்கிட்டு 8 செகண்ட் ஆச்சு. இப்போ அந்த அதி உயர் உயரத்தை அடைய எடுத்த டைமை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முட்டையை வெட்டினா எத்தனை வரும்? 1000 செகண்ட். அடே இன்னும் கொஞ்சம் மறந்துடுவே, அந்த துணிக்கை திரும்ப தரையடிக்கிற நேரம் அப்ப இது 3 செகண்டா 6 செகண்ட். போறதுக்கு 3 வாரத்துக்கு 3. இங்க 4 போறதுக்கு 3 வாரத்துக்கு போறதுக்கு 4 வாரத்துக்கு 4. இங்க 5 50 சொன்னா போறதுக்கு 5 வாரத்துக்கு 5 மொத்தம் 10. அதே மாதிரி இங்க போறதுக்கு 1000 வாரத்துக்கு 1000. சோ டோட்டல் டைம் வந்து எத்தனை? 2000 செகண்ட். ரைட். இயக்க சமன்பாடு அந்த மாதிரி முடிச்சு. இந்த 50 கேள்விக்கும் வரைவு மூலம் எப்படி செய்யறங்கிறது என்ன சொன்னாமே பாப்போம். ரைட்டா? இப்போ அது நோட் பண்ணி ஸ்பீடா. இது ஷார்ட் ட்ரிக். இதை வரைய நோட் பண்ணி கொடுங்க.